இயக்குனர் சங்கர் இந்தியன் டு தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரில் ரொம்ப பிஸியாக இருந்தவர். இப்போ வர சங்கராந்திக்கு ஜனவரி 10ஆம் தேதி மாதிரி அந்த கேம் சேஞ்சர் படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்காக இப்போவே ரெடி ஆகிட்டாரு. முதல் வேலையாக ஒரு பிரபல வார இதழுக்கு சங்கர் அவர்கள் மனம் திறந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்காரு. அது கேம் சேஞ்சரை பற்றி மட்டும் இல்லை, தன்னுடைய இந்தியன் டூ ஏன் தோல்வியாச்சு, இல்லை உண்மையாலுமே தோல்வியாச்சா, தான் கொடுத்த மெசேஜ் ரசிகர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள். குறிப்பாக இந்தியன் 3 கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஓடிடிலாம் கிடையாது ராஜா, தியேட்டரில் தான் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக அழுத்தமாக சொல்லிட்டாரு சங்கர் அவர்கள். இப்போ நமக்கு இயல்பாக அடுத்து என்ன தோணும், சார் இந்த வேள்பாரி என்ன ஆச்சு அப்படிங்கிறதானே, அதையும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதற்கும் சங்கர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது வேள்பாரியில் முதல்ல யார் நடிக்க இருந்ததுன்னா நம்ம யஷ் நடிக்கிறதா பேச்சுவார்த்தை வந்துச்சு. அப்புறம் நம்ம தமிழ் அமைப்புகள்லாம் கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் பாலிவுட் ஹீரோக்களை அப்ரோச் பண்ணார். நம்ம ரன்வீர் கபூர் முதற்கொண்டு பல ஹீரோ ரன்வீர் சிங் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணார். அதற்கும் எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. அப்புறம் சூர்யா தான் இந்த படத்தில் வேள்பாரியை நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. ஏன்னா காவல் கோட்டம்ங்கிற அந்த எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர் தான் வேள்பாரியோட ஆத்தர். ஸோ அவரும் சூர்யாவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. விருமன் படத்தோட ஆடியோ லான்ச்சை கூட சூர்யா அவரோட கதையில் நடிக்க போகிறதா அப்படியே மறைமுகமாக சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வேள்பாரியில் கண்டிப்பாக சூர்யா அப்படின்னா இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருந்துச்சு. இப்போ சங்கர் என்ன தான் சொல்கிறார் அப்படின்னா அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்காரு. வேள்பாரி படத்தோட திரைக்கதையை நான் முழுசாக எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் திடகாத்திரமாகவும் உடல் வலிமையாகவும் வீரர்கள் மாதிரி கம்பீரமாக இருக்கணும். இவங்க இந்த பட்ஜெட்டுக்கு தாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே வரணும். அப்படிப்பட்ட நடிகர்களாக இருக்கணும், ஹீரோவாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்கள தாண்டி மறுபடியும் நிறைய அந்த வெல் பில்டான அந்த கட்டுமஸ்தான உடல் இருக்கக்கூடிய புகைப்படங்களை பேப்பர்லையோ இல்லை வார இதழ்களையோ இல்லை பேனர்லையோ எங்கேயாவது பார்த்தா உடனே அவங்களோட அந்த ஃபேஸையும் அந்த உடலையும் கட் பண்ணி என்னுடைய வேள்பாரி ஃபோல்டரில் போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸு தான். ஏன்னா கண்டிப்பாக அந்த வேள்பாரிக்கு நியாயம் சேர்க்கணும். முழுமையாக நாவலை படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் அந்த சாராம்சத்தை போய் ஜூஸாக போய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ எப்படி ஹீரோ வெல் பில்ட்டாக இருக்கணுமோ, கட்டுமஸ்தாக இருக்கணுமோ, அதே மாதிரி மற்ற நடிகளும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அந்த ஒரு தாட்டு. ஸோ அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் வேள்பாரிக்கு கட்டுமஸ்தான உடல் வேணும்னு சொல்லிட்டாரு. அது நம்மளும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகளும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம்தான். மிக முக்கியமாக இந்த பட்ஜெட்டை தாங்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இடிக்குது. பட்ஜெட்டை தாங்கக்கூடிய நடிகர்கள்னா முதல்ல பட்ஜெட் எவ்வளோ, 500 கோடியா இல்லை 1000 கோடியா? அப்படியா இருந்தால் தமிழ் ஹீரோக்கள் யாருக்குமே அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இல்லையே. இப்போ என்ன சங்கர் சொல்ல வராரு அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம். கேம் சேஞ்சர் முடிச்சப்புறம் அவர் வேள்பாரியை ஆரம்பித்தார்னா அதில் தெரிஞ்சிடும் அவர் யாரை மனசில் ஹீரோவாக வச்சுருக்காரு அப்படின்னு.